எனக்கு சாப்பிடவே பிடிக்கல, தூக்கம் வருது ஆனால் தூங்க முடியல. எனக்கு பைப்போலா இருக்குன்னு சொன்னப்ப மற்றவங்க என்னை பார்த்த பார்வை மாறிடுச்சு. எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்கல, யாரும் என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை. எங்கேயாச்சும் முடிய புடுங்கி உட்காந்துக்கிட்டு என்னமோ பைத்திய பூச்சி மாதிரி இருக்கும் எனக்கு சத்தில். உணர்ச்சிகளை நாம் சில நேரங்களில் மறைப்பதுண்டு. அந்த பழக்கமே வழக்கமானால் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள்? உதவி நாடுவதற்கு இந்த எண்ணம் தடையாக உள்ளதா? மனநலம். பலர் இதை பற்றி வெளிப்படையாக பேச தயங்குவதுண்டு. இன்னும் சிலர் இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்று நினைப்பதும் உண்டு. ஆனால் இன்று நாம் சந்திக்கும் இவர்கள் மனநலம் பற்றிய தவறான கருத்துக்களை மாற்ற போராடுகிறார்கள். இன்னும் என்ன செய்யலாம்? சமூகத்தில் உள்ளவர்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியவை என்னென்ன தெரிந்து கொள்வோம். இவை நமக்கு பரிச்சயமான வாசகங்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறிமுகம் செய்யப்பட்டன. அண்மையில் அந்த வரிசையில் சேர்க்கப்பட்டுள்ளது. So let there be no doubt, the government is making mental health and well-being a key priority in our national agenda. மனநலம். ஏன் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? தற்போது போதுமான உதவி திட்டங்கள் உள்ளனவா? இதை பற்றி பேச பேச பலவிதமான கருத்துகள் பகிரப்பட்டன. சமூக வலைத்தளங்களிலும் பல பதிவுகள். அதில் ஒருவர் நம் கவனத்தை ஈர்த்தார். ஜெய்சீலன். 15 வயசு ஆகும்போது, அப்போனா நான் வந்து செகண்டரி ஸ்கூலில் இருக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு டியூஸ்டே காலையில் எழுந்திருக்கும் போது அந்த ஒரு மாதிரி ஹெவினஸ் அண்ட் மனசில் ஒரு ஃபீலிங் இல்லாமல் எழுந்திரிச்சேன். திடீர்னு ஒரு மாதிரி அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சுட்டு, ஏன் வந்து உயிரோடு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ஏன் திடீர்னு குவாய்ட் ஆகிட்ட? எனக்கு வந்து அப்போ தெரியல இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் டிப்ரெஷன்னு. மன அழுத்தம் தொடர்ந்த போதும் சிகிச்சை பெறுவதற்கு தயக்கம். 5 ஆண்டுகள் கழிந்தன. பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த பின் நிலைமை மோசமடைந்தது. திடீர்னு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு அந்த லோ ஃபேஸ்லேருந்து ஒரு ஹை ஃபேஸ்க்கு வந்தேன். எனக்கு வந்து இல்லை, எப்போதுமே முழிச்சுக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு நைட் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் படுப்பேன். அது வந்து சஸ்டெயினபிள் இல்லை. அந்த பாடி மைண்ட் எல்லாம் க்ராஷ் பண்ணோம். அப்படி க்ராஷ் பண்ணும்போது தான் ஸ்கூலில் இருக்கிற ஒரு மென்டார், அவங்க வந்து சைக்காட்ரிஸ்ட் ட்ரெயின். அவங்க சொன்னாங்க, ஓகே, ஐ திங்க் நீ வந்து ஒரு மருத்துவரை பார்க்கணும். அவர் தான் வந்து எல்லா கதையை கேட்டுட்டு அவர் சொன்னார், யூ ஹேவ் பைபோலார் டிஸார்டர். ஐயோ, நம்ம சைக்காட்ரிஸ்டை பார்க்குறோமே, அப்போனா நமக்கும் பைத்தியம் இருக்கான்னு எனக்குள்ளாரே ஒரு குழப்பம், ஆத்திரம், ரொம்ப அழுதேன். அன்னைக்கு 7 தடவை நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, ஐயோ, எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கலையே, எப்போதுமே இந்த சேட்னஸ் கூட நம்ம வந்து பேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எப்படா இது நிற்க போகுதுன்னு அப்படி இருந்திருக்கேன். 2007லேருந்து இது வரைக்கும் என்ன எனக்கு வந்து அப்படியே வந்து லைக் ஒரு பேஸாக இருந்துச்சுன்னா, என் குடும்பம் ஒரு நீ வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுற, நீ நடிக்கிற, நீ ஏன் இப்படி இருக்கிறன்னு என்றைக்குமே கேட்டதே இல்லை. குடும்பம், நண்பர்கள் இவர்கள் கொடுத்த ஆதரவில் 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்கிறார் ஜெய்சீலன். எனினும் அந்த பயணம் பலருக்கும் சுமூகமாக அமைவதில்லை. காரணம், ஸ்டிக்மானால யாருமே வந்து நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது டிப்ரெஷனுக்கு. ஆனால் அந்த ஸ்டிக்மா இருக்கும்போது அவங்க அந்த ஹெல்ப்பை அவங்களால வந்து அந்த ஹெல்ப்புக்கு போக முடியாது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ இதுக்கு நம்ம அட்வொகேட் பண்ணுறோம், எவ்வளோ இதுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறோமோ, நமக்கு தெரியாத இதில் யாராச்சும் வந்து அதை கேட்கும்போது அவங்க உதவிக்கு போவாங்க. அண்ட் நமக்கே தெரியாமல் ஒரு உயிரை காப்பாற்றிருப்போம். மேபி 2007 வந்து அவ்வளோ ஸ்டிக்மா இருக்காமல் இருந்திருந்தால் நமக்கு வந்து இது நடக்குது, நம்ம பைத்தியம்னு நான் நினச்சிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு உடம்பு முடியல, நான் வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறேன். ஸோ ஸ்டிக்மா இல்லாட்டி நான் இதை ரிக்ரெட்டாக சொல்லலை, நான் நினைக்கிறேன் வாழ்க்கை வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்.
மனநலத்தை பற்றி பேசினால் மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? பிரச்சனையை புரிந்து கொள்வார்களா? தூற்றுவார்களா? இப்படி பல கேள்விகள் மனத்தில் எழக்கூடும். பலரும் தவறாக புரிந்து வைத்திருப்பது மனநலம் என்றாலே மனநோய் என்று. 2இல் 1 சிங்கப்பூரர் அப்படி நினைப்பதுண்டு. மென்டல் ஹெல்த் என்று சொல்லும் பொழுது அதில் பல கட்டங்கள் இருக்கின்றது. அதாவது மென்டல் வெல்பீயிங், மென்டல் ப்ராப்ளம்ஸ், மென்டல் இல்னஸ், மென்டல் டிஸார்டர், மென்டல் கண்டிஷன், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்க போனால் மென்டல் ஹெல்த்தை தான் குறிக்குது. வாழ்க்கை முறை, மன தைரியம், மன உளைச்சலை கட்டுக்குள் வைத்துக்கொள்ளும் தன்மை, இவற்றின் அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருவரின் மனநலம் வேறுபடக்கூடும். முதல் கட்டம் மென்டல் ப்ராப்ளம்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இருக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல மன உளைச்சல், யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த க்ரீஃப் அண்ட் லாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்ல, அது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நீண்ட காலத்துக்கு வந்து நீடிச்சுன்னா அது வந்து மென்டல் இல்னஸாக மாறிடுது. மென்டல் ப்ராப்ளம், மென்டல் இல்னஸ் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை வரும் பொழுது தான் மென்டல் டிஸார்டர் அல்லது கண்டிஷனாக மாறுது. பொதுவாக பலர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம எடுத்துக்குவோமே, மென்டல் ஸ்ட்ரெஸ். அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகரிச்சுன்னா அது வந்து டிஸ்ட்ரெஸ்ஸாக மாறக்கூடும். டிஸ்ட்ரெஸ்னால் அவருக்கு வந்து கையும் ஓடலை காலும் ஓடலைன்னு இருப்பாங்க சில பேர். மன நலம் வந்து எரிச்சலாக மாறக்கூடும் அதில் மனசில். அதுக்கு பிறகு வந்து பேர்ன் அவுட்னா அவருக்கு வந்து ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை உருவாகும். அதாவது அப்படியே உட்காந்துருவார், ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி படுத்த படுக்கையாக இருப்பாங்க சில பேர் வந்து யோசிக்க தன்மையும் இருக்காது அந்த நேரத்தில். அதற்கு பிறகு தான் டிப்ரெஷன்னு வருது. ஆக மோசமான ஒரு கட்டம் ஒருத்தரை சூசைடல் டெண்டன்சிஸ் கூட போக வைக்கும். அப்போவே இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்டேஜில் நம்ம வந்து கட்டுப்படுத்தாட்டி டிப்ரெஷன் அளவுக்கு போச்சுன்னா ரொம்ப கடினமான ஒரு நிலைமை உருவாகும். மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எல்லாரையும் பாதிக்கும். ஆணும் சரி, பெண்ணும் சரி, பிள்ளைகளும் சரி, முதியவர்களும் சரி. அவர்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த்னால் அதாவது அவங்களுடைய வாழ்நாளில் வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வரக்கூடும். ஆனால் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க இளையர்கள். மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எல்லாரையும் பாதிக்கும். ஆனால் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க இளையர்கள். தேசிய மக்கள் நல ஆய்வு முடிவுகளும் இதைத்தான் வலியுறுத்துகின்றன. 18 74 வயதுடையவர்களின் மனநலம் குறைந்துள்ளது. எனினும் இளைஞர்களுக்கே அதிக பாதிப்பு. குறிப்பாக 18 வயதிலிருந்து 29 வயது இளைஞர்களின் விகிதம் 6 ஆண்டுகளில் சுமார் 10 விழுக்காடு உயர்ந்துள்ளது. ஏன்? இளையர்கள் நிறையா மாற்றங்கள் அனுபவிக்கிறாங்க. உடல்லையும் உணர்ச்சிகள்லையும் ஒரு சுய அடையாளம் உருவாகக்கூடிய ஒரு நேரம். நம்மளோட மூளையை பார்த்திங்கன்னா நிறையா பகுதிகள் இருக்குது. அதில் ஒரு பகுதி நம்மளுடைய சிந்தனைகளை ஆள்றது. அதாவது இது ஒரு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ஒரு 25 வயசு போல் இது முழுமை அடையுது. ஸோ இளையர்களை பார்த்திங்கன்னா இது ஒன்று உருவாகி கொண்டே இருக்குது. அதனால் சிந்தித்து செயல்படுவது அவங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறாங்க. குறிப்பாக ஒரு 15 to 17 years old படிப்பை முடிக்க போகிறாங்க. ஸோ நான் தேர்வில் நல்லா செய்வேனா, எனக்கு பிடிச்ச காஸ் கிடைக்குமா, இதையும் தாண்டி எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல சம்பளம் கிடைக்குமா. ஒரு 20 வயசுக்கு மேலே கவலைப்படுற விஷயம்லாம் இப்போவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது தப்பு கிடையாது, ஆனால் இதுவும் மன உளைச்சலுக்கு ஒரு ஃபேக்டர் தான். படிக்கவும், நண்பர்களோடு தொடர்பு கொள்ளவும், விளையாட்டுகளில் ஈடுபடவும் இளைஞர்கள் அதிகம் நாடுவது இணையத்தை தான். சோஷியல் மீடியா லைக் இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லாம் இருக்குது. என்னோட பள்ளிக்கூடத்தில் உள்ள இளையர்கள் சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய நண்பர்களுடைய போஸ்ட்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அறியாமலே அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. அதுவும் அவங்களுடைய மனநலத்தை பாதிக்கும். குடும்ப சிக்கல்கள் அவங்களுடைய மனநலத்தையும் பாதிக்கும். உதாரணத்துக்கு வருமான சிக்கல்கள் இருக்கலாம், இல்லாட்டி பெற்றோர்கள் பிரிந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். வெவ்வேறு சூழ்நிலைகள் இருக்குது நிறையா. ஸோ இதனாலேயும் அவங்களோட மனநலம் பாதிக்கப்படும். மனநலம், அதிலும் குறிப்பாக இளையர் மனநலம் பற்றிய விழிப்புணர்வு, இதை வளர்க்கும் முயற்சிகளை பள்ளிகள் தொடர்கின்றன.
பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா மனநலத்தை குறித்து நிறையா பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது. இளையர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கும் எப்படி நம்ம இளையர்களுடைய மனநலத்துக்கு ஆதரவாக இருக்கலான்னு நிறையா பாடங்கள் பயிற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. பள்ளிக்கூடத்தையும் தாண்டி இளையர்களுக்காக நிறையா டயலாக் செஷன்ஸ் செய்கிறாங்க. ஃபாரம்ஸ், யூத் மென்டல் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி செஷன்ஸில் இளையர்களுக்கு என்ன தேவைப்படுது, எப்படி நம்ம இளையர்களை புரிந்து கொள்ளலாம், நம்ம உங்களுக்கு எப்படி ஆதரவு தரலான்னு நிறையா கலந்துரையாடல் நடக்குது. இதையும் தாண்டி நிறையா ஆய்வுகள், ஸ்டடீஸ், ரீசர்ச் நடந்து கொண்டே இருக்குது. சிங்கப்பூர்லேயும் ஓவர்சீஸ்லேயும் இதற்கான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தேசிய இளையர் மனநல ஆய்வு இதை மனநலக் கழகம் முதல் முறையாக நடத்தியது. அதில் சில திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. மனச்சோர்வு, பதற்றம் அல்லது மன உளைச்சல் 15 வயதிலிருந்து 35 வயதுக்கு இடைப்பட்ட சுமார் 3இல் 1 இளையர் இவற்றை எதிர்கொண்டதாக தெரிகிறது. பதற்றம் இது 4இல் 1 இளையருக்கு ஏற்படுகிறது. 7இல் 1 இளையருக்கு மன அழுத்தம். சுமார் 13 விழுக்காட்டினருக்கு மன உளைச்சல். இப்படி இவர்களிடையே கடுமையான அறிகுறிகள். இளையர்களுக்காக நடத்தப்பட்ட இந்த ஆய்வின் முடிவுகளை அவர்களிடமே பகிர்ந்து கொண்டோம். கருத்துக்களை சேகரித்தோம். சமூக ஊடகத்தில் அதிக நேரம் செலவிடுதல், உடல் அமைப்பு பற்றிய கவலை, இணைய மிரட்டல், இந்த 3 காரணங்களால தான் இளையர்களுடைய மனநலம் பாதிக்கப்படுதுன்னு ஆய்வு காட்டுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? அது வந்து ஒரு விதத்தில் எனக்குமே வந்து அந்த பாதிப்புகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து சமீப காலகட்டத்தில் எதையுமே நம்ம மனசுக்குள்ளே வந்து ஏற்றிக்கக்கூடாது, நம்ம மனசுக்குள்ளே எதையுமே விட்டுக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஆனால் அது எல்லாருக்கும் அப்படி இருக்காது. சோஷியல் மீடியாங்கிற ஒரு விஷயமே அது நம்மளை வந்து ஒரு உலகத்தில் கூட்டிகிட்டு போகுது. இட் brings you very far from reality sometimes. அந்த தெளிவுக்கு நம்ம வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு காலகட்டம் எடுக்கும், ஒரு கால அவகாசம் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பாடி இமேஜ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது அதில் எடிட்டிங், லைட்டிங், கலரிங் எத்தனையோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஆனால் அதை பார்த்து தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், நான் கூட இது when I was young நான் பண்ணியிருக்கேன். அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கின் வேணும்னு சொல்லி. பட் அது ஆக்சுவலி உண்மையே இல்லை. அவங்களோட ஸ்கின் கூட நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஃபால்ஸ் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிவிட்டு அதுதான் நம்மளோட ரியாலிட்டியை ஆக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அது அப்படி இருக்கவும் கூடாது. ஆனால் சோஷியல் மீடியா வந்து நாங்கள் இப்பொழுது இளையர்களாக நாங்கள் நிறைய பயன்படுத்துகிறோம். கம்யூனிகேஷன்ஸ், அது வந்து கம்யூனிட்டி பில்டிங்க்கு பயன்படுத்தலாம், நாங்கள் லேர்னிங்க்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் இவ்வளவு நல்ல பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் there is also the bad sides of it. ஏன்னா வந்து இன்றைய இளையர்களை பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவங்க ரொம்ப நேரம் வந்து சமூக வலைத்தளங்கள் இருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் இருக்கும்போது வந்து அவங்க இன்க்ரீஸ் சான்சஸ் ஆஃப் தெம் பீங் எக்ஸ்போஸ். சைபர் புல்லிங், அதாவது இணைய மிரட்டல். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய இளையர்கள் வந்து இணைய மிரட்டலில் வந்து பங்கேற்கிறாங்கன்னு தெரியாமலே பங்கேற்று கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுவாங்க, என்னடா உன் மூக்கு ஒரு மாதிரி கோணலாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து அது வந்து அவங்க மனசுலேயே வச்சு யோசிச்சு வந்து அது வந்து அவங்க காம்பவுண்ட்ஸ் இட் இன்க்ரீசஸ் அண்ட் டு பாயிண்ட் வேலை ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து வெடிச்சிரும். லைக் நம்ம ஏன் இப்படி இல்லைங்கிற அந்த ஒரு ஆதங்கம், இல்லாட்டி அந்த ஒரு கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன், இதெல்லாம் தான் நம்மளோட ஐ திங்க் மென்டல் ஹெல்த்தை ரொம்ப பாதிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். எனக்கு வந்து சின்ன விஷயம் நடந்தாலும் கூட ஒரு நாளில் வந்துட்டு அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். மேற்கொண்டு நான் இப்போது ரீல்ஸ் பார்க்குறேன், இல்லை ஏதாவது நான் பார்க்குறேன்னா அவங்க ஆல்கரிதம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட ஆல்கரிதம் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தொடர்ந்து அதை பற்றி யோசிச்சு இது வேற சேர்ந்து எனக்கு அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாகி காட்டுது. சோஷியல் மீடியானால மட்டும் இல்லை, நான் ஒரு ப்ளஸ் சைஸ் பர்சன். அப்போ நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது லாஸ்ட் டைம் நிறைய கம்பேரிசன் நேச்சுரலி வரும். ஸோ நான் என்னை அதிகமாக பாதிக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் சோஷியல் மீடியா வெளியில் வந்து ஸ்டில் வெதர் ஃபேமிலி இல்லைன்னா அக்வைண்டன்சன்ஸ் ஏதாவது சொல்லும்போது இட் குட் ஸ்டில் அஃபெக்ட் என்னுடைய மனநலம். இளையர்கள் உதவி நாடுறாங்களா? எப்படி உதவி நாடலாம்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி
இல்லைன்னு நான் சொல்லுவேன். மேபி இப்போது வந்து அதிகமாக இளையர்கள் வந்து பேசுவாங்க. ஆனால் அப்போ கூட நிறைய விஷயம் என்ன பயப்படுறாங்கன்னா, நானே பேசியிருக்கேன் நிறைய பேருக்கிட்ட. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ரெக்கார்டில் போகுது, அந்த ஒரு ஹிஸ்ட்ரியில் போகுது. அந்த ஹிஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்புகளை தடுக்குது. நம்ம இளையர்களிடையே வந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னா நீங்கள் வந்து இதை வெளியே போய் சொல்லிடக்கூடாது, சொல்லிட்டீங்கன்னா வந்து அது உங்கள் ரெக்கார்டில் பதிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது. அந்த ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து அந்த கான்ஃபிடென்ஷியலிட்டி இருக்கா இல்லையாங்கிற அந்த ஒரு விஷயந்தான். இன்னொன்று வந்து இப்போது நம்ம வந்து உதவி கேட்க போகிறோம், இல்லை நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரும்போது நம்மளை இப்படி நினச்சிருவாங்க. இப்போ ஒரு ஸ்டிக்மா வந்து அந்த இடத்துல வச்சிடுறாங்க. ஸ்டிக்மா வந்து பயங்கரமான விஷயம். இந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி கூட எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அவருடைய உயிரை எடுத்துட்டாங்க. டிப்ரெஷனால் அவர் கமிட் சூசைட் பண்ணாங்க, விச் இஸ் வெரி சேட். அண்ட் இவங்க வந்து மென்டல் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியிலே வேலை செய்பவங்க. ஆக்சுவலி அவர் வந்து ஸ்டிக்மா இருக்கக்கூடாது என்று அவருடைய வாய்ஸ் கொடுத்தவங்க. இந்த நாலேஜ் அண்ட் எக்ஸஸ் டு ரிசோர்ஸஸ் இருந்துட்டும் இந்த முடிவை எடுத்துட்டாங்க. ஸோ அதை நினைக்கும் பொழுது இட் இஸ் சேட், பிகாஸ் மற்றவங்க இந்த எக்ஸஸ் இல்லாமல் இருப்பவங்க வந்து எப்படி ஸ்டிக்மா நேவிகேட் பண்ண முடியும்? நம்மளோட வாழ்க்கை வந்து சின்ன வயசுலேருந்தே நமக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்க, நீங்கள் அப்படி போட்டுட்டு போனால் அந்த ஆண்டி வந்து உன்னை பற்றி தப்பாக நினைப்பாங்க, இந்த மாதிரி சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க. நம்ம என்றைக்கு அந்த நாய்ஸ் கேன்சல் அவுட் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் நம்மளால் இந்த ஸ்டிக்மா பற்றி வெளியில் வந்து பேச முடியும். நிறைய இளைஞர்கள் அவங்கள அதை பற்றி வந்து பேசுவாங்க. உதவி தேவையானவர்களுக்கு அதை சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டும். அதற்கு முதலில் பாதிக்கப்பட்டவர்கள் முன்வர வேண்டும். இக்காலத்தில் விழிப்புணர்வு அதிகம் உள்ளது. அதனால் கூடுதலான இளையர்கள் உதவி நாடுகிறார்கள். எனினும் சுமார் 30 விழுக்காட்டு இளையர்கள் உதவி நாடுவதில்லை. கயல்விழி பல இளையர்களைப் போல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என ஆசைப்படும் ஒரு 19 வயது பெண். ஆனால் காலம் செல்ல செல்ல தன்னையே இழந்தார். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த கயல்விழி வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்படுவா. அந்த முகமே வந்து சந்தோஷமாயிரும். ஆனால் இப்போ சொல்கிறதுக்குன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்துக்கே நான் வந்து உக்காந்து அழுவேன், இல்லை ரொம்ப டயலாகிடுவேன், இல்லைன்னா ரொம்ப சோகம் வந்துட்டு நொந்து போய் ஒரு ரூமில் கார்னரில் உட்காந்துட்டு அழுவ மாதிரி தோணும் எனக்கு. இல்லை எங்கேயாச்சும் முடியை பிடுங்கி உட்காந்துக்கிட்டு என்னமோ பைத்திய பிடிச்ச மாதிரி இருக்கும் எனக்கு சனத்தில். அப்புறம் ஏன்டா நமக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைன்னு தோணும். ஆனால் சனத்தில் நான் எப்படி இருந்தவ யோசித்து பார்த்தா சரி அதே மாதிரி இருப்போம்னு நான் வந்து நிறைய வாட்டி நான் வந்து ஆசைப்பட்டிருக்கேன்னு நான் வந்து விரும்புகிறேன். துணை இருப்பார்கள் என நம்பிய நண்பர்கள் ஒவ்வொருவராய் பிரிந்த அந்த கணம் கயல்விழியை பெரிதும் பாதித்தது. கடைசி வரைக்கும் அவங்க நம்ம கூட இருப்பாங்களா அந்த நம்பிக்கையில் தானே இருக்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் இருக்காமல் இருக்கும்போது தான் நம்ம வந்து நொந்து போய் என்னடா யாரும் சொல்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லையேன்னு யோசிக்கும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பெற்றோரிடம் மனம் திறந்து பேச ஆசை, ஆனால் அவர்களை தொந்தரவு செய்து விடுவோமோ எனும் பயம். அவங்களுக்கே ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை. நான் அது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய சின்ன தங்கச்சி தம்பிங்க இருக்குது. ஸோ எனக்கு வந்து நான் மட்டும் போய் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன்னா அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, இல்லைன்னா என்னை பற்றி எப்போதும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. நான் தான் கவலை வந்து கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நானே வந்து என்குள்ளே வச்சுக்கிட்டு ராத்திரி நேரத்தில் எப்போது எனக்கு ஃப்ரீ வெடிக்க போகிற நேரத்தில் இருக்கிறேனோ அப்போ தான் நான் வெடிப்பேன். என்னால் வந்து இப்படி திருப்பி என்னுடைய பழைய கயல்விழியை திருப்பி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். இளைஞர்களும் சரி வயசானவங்களும் சரி ஏன் மனநோயை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நம்ம பார்த்தோன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஒரு ஏஷியன் சொசைட்டினா we are a collectivist community. ஒரு கொலெக்டிவிஸ்ட் கம்யூனிட்டி வந்து நம்ம பார்த்தோன்னா என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு சக்ஸஸோ ஒரு ஃபெயிலியரோ வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஹோல் சொசைட்டி. இப்போ ரீசன்ட்லி நம்ம பார்த்துருக்கோம், நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ரேசஸ்லேயும் சரி ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா the whole nation celebrates it.
ஸோ அதே மாதிரி தான் மென்டல் ஹெல்த்துக்கும். இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ வந்து ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ பற்றி பேசினாங்கன்னா இது மற்றவங்களை எப்படி பாதிக்கும் அப்படி சொல்லிட்டு அது ஒரு மைண்ட் செட், ஒரு பிலீஃப் சிஸ்டம். ஸோ அதனால அந்த ஸ்டிக்மா வந்து நேச்சுரலி பெர்பெச்சுவேட் ஆகுது. பெரும்பாலான இளையர்கள் மனம் விட்டு பேச தயாராக உள்ளனர். ஆனால் அவர்களுக்கு செவி கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? இப்போ என்னோட பேரண்ட்ஸோட ஜெனரேஷன், எங்கள் அப்பா அம்மாவோட ஜெனரேஷன் வந்து நான் எப்போதும் அவங்களை கூப்பிட்றது வந்து அந்த டோரியான் ஜெனரேஷன். உள்ளே நல்லாயிருக்கும், ஆனால் வெளியே ரொம்ப முள்ளாக இருக்கும். அதை தொட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப யோசிப்போம். அதுக்கடுத்த வந்து ஜெனரேஷன் வந்து எங்கள் ஜெனரேஷன் வந்து நான் வந்து அந்த ஜாக் ஃப்ரூட் ஜெனரேஷன் சொல்லுவேன். வெளியே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் தட்டி பார்த்தோன்னா திறந்துடும், பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஜெனரேஷன் வந்து அவங்க வந்து டோரியானோ இல்லை, ஜாக் ஃப்ரூட்டும் இல்லை. ஆனால் அந்த ஜெனரேஷனோட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்களோட மனப்பிரச்சனை வந்து அவங்க பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஆனால் அந்த பிரச்சனை வந்து இந்த டோரியான் ஜெனரேஷனும் இந்த ஜாக் ஃப்ரூட் ஜெனரேஷன் தான். ஏன்னா இந்த 2 ஜெனரேஷனும் வந்து நாங்கள் பார்க்காததையா நீ வந்து வாழ்க்கையில் பார்த்துட்டேன், உனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, உனக்கு வேலை படிக்கிற வேலை தானே, உனக்கு ஏன் நீ ஏன் இதை பற்றியெல்லாம் கஷ்டப்படுற அப்படின்னு அதை பற்றி பேசுகிறதே தட்டி கழிச்சிடுறாங்க. அதை தட்டி கழிக்கிறதுனால அந்த இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து கோவிட் வந்து எல்லாரையும் ரொம்ப பாதிச்சிச்சு. அந்த நேரத்தில் ஒருத்தருக்கு கோவிட் வந்தால் கூட அவர் வெளியே சொல்லுவாரா இல்லையான்னு கூட அவருக்கு அந்த மனநிலைக்கு அந்த பயம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா ஒருத்தருக்கு கோவிட் வந்தால் கூட அவர் வந்து ஆஃபீஸ்க்கு ஃபோன் அடித்து இல்லை எனக்கு வந்து உடம்பு இல்லை, என்னை வந்து டாக்டர் வந்து கோவிட்னு சொல்லியிருக்காரு, ஸோ அதனால் நான் 3 நாளைக்கு வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்ல முடியுது. ஆனால் இதே அவருக்கு வந்து மனநோய் இருந்துச்சுன்னா அவர் வந்து அவரோட முதலாளிகிட்டேயோ இல்லை நண்பர்கிட்ட சொல்லி இன்றைக்கி நீங்கள் வர முடியாது, ஏன்னா நான் போய் நீங்கள் கவுன்சிலரை பார்க்கணும், இல்லை சைக்காலஜிஸ்ட் பார்க்கணும், இல்லை சைக்காட்ரிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். மனநலம் சார்ந்த கலந்துரையாடல்கள் இயல்பான ஒன்றாக மாற இன்னும் வெகு காலம் பிடிக்கலாம். பொதுத்துறையில் மனநல மருத்துவர்கள், உளவியலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல், அனைத்து பலதுறை மருந்தகங்களிலும் இன்னும் 900 தனியார் மருந்தகங்களிலும் மனநல சேவையை அறிமுகம் செய்தல், மனநல கழகத்தை விரிவுபடுத்துதல், இது போன்ற உதவி திட்டங்களை வகுக்க கை கொடுக்கும் கலந்துரையாடல்கள், சமூகத்தின் கண்ணோட்டத்தை மாற்ற உதவும் நிகழ்ச்சிகள், முழக்கங்கள் என அனைத்து தரப்பினரும் இணைந்து முயற்சி செய்கிறார்கள். இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே. உணர்ச்சிகளை கண்காணிப்பது, ஆரோக்கியமான வாழ்க்கையை பின்பற்றுவது, பிரச்சனைகளை கடந்து செல்லும் தன்மையை வளர்த்து கொள்வது, உதவியை உரிய நேரத்தில் நாடுவது, இப்படிப்பட்ட சிறு சிறு முயற்சிகள் நம் மனநலத்தை பாதுகாக்க பெரிதும் உதவும். நான் ஹர்னிதா, மீண்டும் சந்திப்போம்.